இப்பொழுது நீங்கள் எழுதின விண்ணப்பங்களுக்காக நாங்கள் கை வைத்து ஜெபிக்க போகிறோம். Now whatever the prayer request, we are casting in the box. We are going to keep our hand and we are going to pray for that blessing. எல்லா பாஸ்டர்மாரும் மூப்பன்மாரும் வாங்க. All the pastors and the elders, please come forward. எல்லாரும் அதன் மேல கை வையுங்கள். Please keep all your hands upon that boxes. நீங்கள் எழுதின அந்த விண்ணப்பங்கள் மேலே கை வைக்கிறோம். And we are keeping our hands upon all that prayer requests that you have cast into that box. போன முறை என்ன நடந்திருக்கு தெரியுமா? Last time what happening now? ஒரு பாட்டிக்கு எழுத தெரியாது. One old lady, she doesn't know how to write. அந்த பாட்டி என்ன பண்ணிருக்காங்க? அந்த ஜெப வேண்டுதல் பெட்டியில இருக்கிற அந்த ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டையில வச்சிட்டு பேசிருக்காங்க. எனக்கு எழுத தெரியாது ஆண்டவரே, நான் பேசுறேன். தன்னுடைய காரியங்களெல்லாம் பேசிருக்காங்க. And she doesn't know how to write, looking into the hole of the box and say, Lord, I speak through this hole. கர்த்தர் அந்த பேதைகள் திசை கெட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல அந்த பேதைகள் திசை கெட்டு போவதில்லை, அது சொன்னதெல்லாம் கர்த்தர் செய்திருக்கிறார். And whatever that old lady asked, the Lord had granted her request. எல்லாரும் கைகளை வையுங்கள். Let's all keep a hand upon it. ஜெபத்தை கேட்கிறவரே, the Lord who hear our prayers, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். all that flesh will come unto you. நம்முடைய கர்த்தர் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர். Our Lord is the Lord who hear our prayers. நீங்கள் எழுதி இருக்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். And whatever you are written, God make it a successful one. இந்த தேவன் உண்மை உள்ளவர். This God is a faithful God. இந்த தேவன் உண்மை உள்ளவர். This God is a faithful God. இந்த வேண்டுகோளுக்கெல்லாம் கர்த்தர் உடனே பதில் தரும்படியாய் நாம் ஜெபம் பண்ணுவோமாக. Pray for all the requests to be granted by the Lord. எல்லாரும் ஜெபியுங்கள். ஜெப விண்ணப்பங்களுக்காக பிரதர் ஆமோஸ் ஜெபிப்பார். ஜெபி. கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, தேவரீர் உம்முடைய பிள்ளைகள் வாஞ்சியோடு இந்த கூட்டத்தை கடந்து வந்து தேவரீர் கர்த்தாவே உம்மிடத்தில் கிடைக்கும் என்று எதிர்பார்ப்போடு எழுதி போட்டிருக்கிறார்களே, இதற்காக நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபித்தோம். ஆண்டவரே, எங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவருடைய பிரச்சனைகளை பரிகரித்தபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, அவருடைய தேவைகளை சந்தித்தபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவருடைய காரியங்களை வாய்க்க பண்ணினபடினாலும் துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படியே செய்தபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதித்தபடினாலும் துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நிற்போமாக. Let's all stand up now. துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினார், கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். அஸ்திபாரம் அசைக்கிறோம், அஸ்திபாரம் அசைக்கிறோம், அஸ்திபாரம் அசைக்கிறோம். ஆமென். அஸ்திபாரம் அசைக்கிறோம். துதி செய்ய தொடங்கினார், யுத்தம் செய்ய தொடங்குவார்.
கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். எல்லாரும் சேர்ந்து பாருங்கள். எல்லாரும் நம்முடைய கைகளை தட்டி ஒரு தடவை அதை பாடுவோம். துதி செய்ய தொடங்கினார். அருமையானவர்களே, உண்மையாகவே என்னுடைய இருதயம் ஆண்டவரை எப்படி துதிக்க வேண்டும் என்றே என்னுடைய இருதயம் ஏங்குகிறது. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் அவ்வளவு ஏராளம். என நமக்கு ஒரு வாய் போதாது அவரை துதிக்க. 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. கர்த்தர் இந்த கூட்டத்தை வெற்றிகரமாக நமக்கு நடத்தி தந்தபடினால் அவரை ஸ்தோத்திரிப்போமாக. அநேகர் ஆண்டவரிடத்தில் கெஞ்சி மன்றாடின மன்றாட்டுகளை கர்த்தர் கேட்டார். இந்த கூட்டம் தடையின்றி நடக்க கர்த்தர் உதவி செய்தார். இயற்கையை அனுகூலமாக்கினார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இறையாதே அமைதலா இரு என்று சமுத்திரத்திற்கு கட்டளையிட்ட அந்த இயேசு இந்த காலநிலை பயங்கரமான ஒரு எதிர்ப்பான ஒரு சூழ்நிலையாக இருந்த போதிலும் இறையாதே அமைதலா இரு என்று கட்டளையிட்டாரே, அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இப்பொழுது இந்த ஜெபம் முடித்து எல்லாரும் திரும்பி போகிறார்கள் வாகனங்களிலே. எந்த தீமையும் ஏற்படக்கூடாது. போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எந்த தீமையும் வராமல் அவர்களுடைய வாகனங்களை அந்தந்த இடத்திலே கர்த்தர் பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசு என்னும் நாமமே Sweet
எல்லா மகிமையும் துதியும் கனமும் நம் ஆண்டவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரிப்போமாக. ஜெபம் பண்ணலாம்.